அன்புக்குரிய தோழர்களே வணக்கம். நான் உங்கள் விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்திவேல் பேசுகிற தோழர்களே. நான் இப்போது உடல்நிலை கொஞ்சம் ஓய்வில் இருந்தாலும் எங்களது எழுச்சி தமிழர்களை பற்றி இந்த ராசா கூறியிருப்பதை கண்டு மிகவும் ஆத்திரத்துடன் இந்த பதிவிடுகிறேன். ஆனால் தோழர்களே, இந்த ராஜாவின் ஆவி அடித்து விட்டதோ என்னவென்று தெரியவில்லை. ராசாவிற்கு சாதிய தலைவர் என்று எங்களது எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி கூறியிருக்கிறார். ஆனால் உண்மைதான், சாதிய தலைவர் தான். ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்தளவு சாதிய தலைவர் தான். ஏனென்று சொன்னால் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியாவது ஆதி திராவிட பட்டியலினத்தை சார்ந்தவரை ஒரு மாவட்ட செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியிடம் முறையிட்ட போது, எழுச்சி தமிழர் அவர்கள் முறையிட்ட போது, அன்றைய தினம் ராசாவை மாவட்ட செயலாளராக திமுகவின் மாவட்ட செயலாளராக அறிவிப்பு செய்கிறதுக்கு எங்களது எழுச்சி தமிழர் அவர்கள் முழுமையாக போராடி இன்று அன்றைய தினம் முதல் திமுகவில் கொடியிட்டு பறந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ராசா யாரை வச்சு வந்தோம், யாரால் இந்த வெள்ளைச்சட்டைக்கும் இந்த மைக்கில் பேசுகிறதுக்கு துணிச்சல் கொடுத்தார் யார் என்று உணர தெரியாமல் இன்று எழுச்சி தமிழர்கள் பற்றி சாதிய தலைவர் என்று கூறியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அன்றைய தினம் 2G வழக்கில் இவர் கோர்ட்டு பல்வேறு இடங்களுக்கு போகும்போது பாதுகாப்பு கொடுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் அவர்தான் என்பதை அவர் மறந்துவிட்டு இப்படி பேசுவது, திமுக எப்பொழுதும் அவருக்கு கொடி பிடிக்காது, எப்பொழுதும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை மறந்துவிட்டு இப்படி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மேலும் இன்றைய தினம் இந்தியாவில் 30 கோடி மக்களுக்கு சொந்தமான 30 கோடி மக்களின் அடிப்படை வசதிகளுக்கு போராடக்கூடிய எழுச்சி தமிழர் அவர். அனைத்து சமுதாய மக்களுக்காண்டி போராடக்கூடிய எழுச்சி தமிழர். மேலும் கடந்த ஆட்சி 7.5% இட ஒதுக்கீடு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் உயர்கல்வி வேண்டும் என்று போராடிய அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இன்று சாதி தலைவர் என்று கூறிய ராசாவை விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.